Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Allahumma salli wa sallim ala Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi Sayyidina Muhammad. Ma'adil al-judi wal karam wa manba'il ilmi wal hilmi wal hikmi wa barik wa sallim alayhi. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. மிகவும் குறுகிய நேரத்தில் ஒரு முக்கிய விளக்கத்தை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். வஹாபியத் என்றால் என்ன என்பது பலருக்கும் பாமர மக்களுக்கு தெரியாதிருக்கின்றது. நாம் ஏதாவது வஹாபிகளுடைய கொள்கை, வஹாபிகளுடைய வழிகள் என்று சொல்லும்போது அது என்ன வஹாபியத்து என்று கேட்கிறார்கள். அல்லது தெரிந்தவர்களும் கூட வஹாபியத்து என்று சொன்னால் விரலாட்டுவது, நெஞ்சில தக்பீர் கட்டுவது, இல்லாட்டி தொப்பி போடாமல் இருப்பது, இப்படியாக ஒன்றெண்டைத்தான் அறிந்திருக்கிறார்கள். எல்லாமல் வஹாபியத் என்றால் என்ன, இவருடைய பயங்கரம் என்ன, அவருடைய கொள்கைகள் என்ன என்பது பற்றி அதிகமான மனிதர்களுக்கு தெரியாதிருக்கின்றது. இதுல ஏராளமான நூற்றுக்கணக்கான வஹாபியத் என்றால் என்ன என்பதற்கு விடை இருந்தாலும் இப்பொழுது இந்த நேரத்தை கருதி மிகவும் சுருக்கமாக சில விடயங்களை மட்டும் சொல்கின்றேன். முதலாவது, மூசா நபிட காலத்துக்கு பிறகு இருந்து இந்த யஹூதி நசாராக்கள், ஈசா நபிட காலத்துக்கு பிறகு எல்லாம் இவங்களை, அந்த நபிமார்களை கொலை செய்தார்கள், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்றெல்லாம் மிகவும் உக்கிரமாக செயல்பட்டார்கள் என்பதே குர்ஆன் எடுத்து கூறிக்கொண்டிருக்கின்றது. இவர்களால் இஸ்லாத்தை அழிக்க முடியவில்லை. இவர்களுடைய இந்த செயல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஷைத்தானுடைய வேலை என்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றார். ஆனால் இவர்களால் அவர்களுடைய தந்திரங்கள், முனாஃபிக்தனங்கள், அவர்களுடைய வீரம், அவர்களுடைய யுத்தங்கள், இப்படி எது செய்தாலும் அவர்களுக்கு இந்த இஸ்லாத்தை, நபிமார்களுடைய இஸ்லாத்தை அழிக்க முடியவில்லை. ரசூலுல்லாவிலிருந்து 1200 வருடங்கள் வரும் வரை இஸ்லாத்தை அழிக்க முடியவில்லை. சிலுவை யுத்தம், அந்த யுத்தம், இந்த யுத்தம், எத்தனையோ ஜாதி எல்லாம் செஞ்சு பார்த்தாங்க, தந்திரங்கள் செய்து பார்த்தார்கள். ஆனால் இஸ்லாத்தை அழிக்க முடியவில்லை. இந்த வேலை எல்லாத்துக்கும் குர்ஆன்ல சொல்லப்படுகின்ற சொல், ஹதீஸ்ல சொல்லப்படுகின்ற சொல் ஷைத்தானுடைய வேலை. ஆனால் கர்னு ஷைத்தான், நஜிதுல கர்னு ஷைத்தான், ஷைத்தானுடைய கொம்பு மூளைக்கு மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அவ்வளவு காலம் நடந்த வழிகேடுகளுடைய தலைவர்களுடைய விஷயங்களை ஷைத்தான் என்று சொன்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸ் இங்க கர்னு ஷைத்தான், ஷைத்தானுடைய கொம்பு என்று இப்னு அப்துல் வஹாப் வஹாபியத்தை குறிப்பிடுகின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன்? சாதாரணமாக ஒரு மாட்டுக்கு, ஆட்டுக்கு கொம்பில்லாவிட்டால் அதுக்கு மனிதர்கள் பயப்பட மாட்டார்கள், அல்லது அதனுடைய குத்தும் சக்தி குறைவு. ஆனா கொம்பு இருந்தால் குத்து லேசி. எனவே இந்த வஹாபியத் என்பது யஹூதி நசாராக்கள் அவ்வளவு காலமாக 1200 வருடங்களாக இஸ்லாத்தை அழிப்பதற்கு முயற்சி செய்து முடியாத கட்டத்தில் கொம்பாக, ஷைத்தானுடைய கொம்பாக வந்தது இவர்கள். எனவே தான் பிரிட்டிஷ் யஹூதி நசாராக்கள் இந்த வஹாபியத்தை வளர்த்து இந்த கொம்பை கொண்டு முஸ்லிம்களை குத்துவதற்கு, மோதுவதற்கு செய்து இன்று யஹூதிகள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அந்த முயற்சியில் நாட்டுக்கு நாடு, வீட்டுக்கு வீடு, எல்லா வீட்டிலும் இந்த வஹாபியத்து நுழைந்திருக்கின்றது. எந்த ஊரை பார்த்தாலும் வஹாபியத்து இருக்கின்றது. எனவே 1200 வருடங்கள் முடியாத வேலையை இந்த கொம்பை கொண்டு, ஷைத்தானுடைய கொம்பு என்று ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த வஹாபியத்தை கொண்டு யஹூதி நஸராக்கள் சாதித்திருக்கின்றார்கள். சரி, இப்பொழுது பார்ப்போம். எந்த ஒரு காலகட்டத்திலும், ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகும் எந்த ஒரு காலகட்டத்திலும் யஹூதிகள் முஸ்லிம்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்பொழுது எத்தனையோ உடன்படிக்கை, இப்போ ஈரான், இந்த அமெரிக்கா, இஸ்ரேல் யுத்தம் நடக்கின்றது. இதுக்கிடையில் இந்த 2 மாச கடையில் எத்தனையோ உடன்படிக்கை, எத்தனையோ அங்கு உடன்படிக்கை, இங்கு உடன்படிக்கை. ஆனால் எல்லா உடன்படிக்கையும் மீறுகின்றார்கள் இந்த யஹூதியர். ஒரு நாள் 2 நாளே மீறுகின்றார்கள், அல்லது உடன்படிக்கை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே மீறுகின்றார்கள். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்கனவே சொன்னான், வலன் தர்லான்கள் யஹூது வலன் நசாரா, யஹூதிகளோ நசாராக்களோ உங்களை பற்றி, அதாவது முஸ்லீம்களை பொருந்தி கொள்ள மாட்டார்கள். ஹத்தா தத்தபிய மில்லத்தஹும், நீங்கள் அவர்களுடைய வேதத்தை பின்பற்றும் வரை அவர்கள் பொருந்தி கொள்ள மாட்டார்கள். எனவே எந்த உடன்படிக்கை செய்தாலும் யஹூதிகள் திருப்தி அடைய மாட்டார்கள். அவர்களுடைய தேவை முஸ்லீம்கள் யஹூதி மதத்தை பின்பற்ற வேண்டும், அல்லது அவர்களுக்கு கீழே நாங்கள் வர வேண்டும், அவர்கள் சொல்கின்றபடி எங்களுடைய அத்தனை விஷயங்கள் அமைய வேண்டும் என்பதுதான் திட்டமே அல்லாமல் முஸ்லிம்களுக்கு எந்த விதமான வெற்றியோ இடமோ அவர்கள் கொடுக்க போவதில்லை. இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் சொல்கின்றார். எனவே இவர்கள் இந்த ஷைத்தானுடைய கொம்பான இந்த இப்னு அப்துல் வஹாப்
இப்னு அப்துல் வஹாப்ண்டா அப்துல் வஹாபுடைய மகன் முகம்மது. எனவே முகம்மது என்று நல்ல பெயர் இஸ்லாத்துல. இதை வைத்து சிலர் அதுவும் அற்பமான பிரச்சாரம் செய்கின்றார்கள் சில வஹாபிகள். அது சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற விதத்தில் அவர் நடக்கின்றார்கள். எப்படி முகம்மது நல்ல பெயர்ன்னு சொல்லி, நல்ல பேர் தான். அதே மாதிரி காதியானி ரசூலுல்லாஹ்வுக்கு நபி வந்தன்னு சொல்லி சொல்லக்கூடிய அகமது அவரோட பேர். ஏன்னா அதுவும் நல்ல பேர் தான், ரசூலுல்லாஹ் பேர். எனவே இந்த பெயரை வைத்து பார்க்க கூடாது, அவர்களுடைய கொள்கையை பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னது ஷைத்தானுடைய கொம்பன்னு சொல்லி. சரி, இந்த வஹாபியத்துடைய பிரதானமான சில வழிகேட்டுகளை பத்தி நாம் பார்ப்போம். யகூதிகளுக்கு தேவை இஸ்லாமிய ஹிலாபத்தை. ரசூலுல்லாஹ் காலத்துல அமைத்த அந்த மதீனத்துல ஏற்படுத்தப்பட்ட அந்த ஹிலாபத்து பிறகு பஸ்ரா, கூபா அதுகளுக்கெல்லாம் போய், சிரியாக்கெல்லாம் போய் இப்படி பறந்து வந்து பிறகு கடைசியாக இந்த துருக்கி ஹிலாபத்து, உஸ்மானிய ஹிலாபத்துக்கு வந்து இஸ்லாமிய உலகத்துல பெரிய விசாலமான நாடுகள் எல்லாம் முஸ்லிம் ஆட்சியங்கள் இருப்பதை அழிக்க வேண்டும், இந்த ஹிலாபத்தை அழிக்காவிட்டால் இஸ்லாத்தை அழிக்க முடியாது என்று யஹூதி நசாராக்கள் பார்த்தார்கள். பார்த்து எத்தனையோ முயற்சி செய்தார்கள் நேரடியாக அழிப்பதற்கு, ஆனால் முடியவில்லை. கடைசியாகத்தான் இந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஷைத்தான், கர்னு ஷைத்தான், ஷைத்தானுடைய கொம்பு என்ற இந்த இப்னு அப்துல் வஹாபை வளர்த்து அவன் மூலமாக, ஏற்கனவே நான் கடந்த பயானம் சொன்னது மாதிரி, அவன் மூலமாக புரட்சியெல்லாம் செய்ய வைத்து இஸ்லாமிய ஹிலாபத்தை அழித்து 1924 இஸ்லாமிய ஹிலாபத்தை கம்ப்ளீட்டாக அழித்து இன்று இருக்கக்கூடிய வஹாபி சவுதி அரசாங்கத்தை ஏற்படுத்தினார்கள் யகூதிகளுக்கு கீழே. அன்றிலிருந்து இன்று வரை இந்த சவுதி அரசாங்கம், சவுதி வஹாபி அரசாங்கம் யகூதிகளுக்கு கீழ் என்பது வரலாறும் சொல்கின்றது. இன்று இந்த நடக்கக்கூடிய 2 மாத விஷயத்திலும் உங்களை அனைவருக்கும், முழு உலக முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் அனைவர்களுக்கும் தெரியும், இந்த சவுதி பலஸ்தீனுக்காக போராடவில்லை, இந்த சவுதி இஸ்ரேலை எதிர்த்து போராடவில்லை. எனவே அந்த யூதர்களுக்கு உதவியாகத்தான் இந்த சவுதி இருக்கின்றது, வஹாபியத் இருக்கின்றது என்பதை இன்று முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் அனைவர்களும் அறிந்திருக்கின்றார்கள். எனவே இதிலிருந்து நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், இஸ்லாமிய ஹிலாபத்தை அளிக்க வேண்டும், அதுக்கு இந்த வஹாபியத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த கொள்கை அடிப்படையில் தான் பிரிட்டிஷார் இந்த வஹாபியத்தை ஏற்படுத்தினார்கள், இஸ்லாமிய ஹிலாபத்தை அளித்து 1924. அடுத்தது அல்லாஹ்வுடைய சிபத்துகளை மாற்றி அமைப்பது. முஸ்லிம் உம்மத்தில் 1400 வருடங்களாக இருக்கக்கூடிய அல்லாஹ் என்றால் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய சிபத்துகள் என்ன, அவனுடைய பண்புகள் என்ன என்று முஸ்லிம் உம்மத்து நம்பியிருந்த, குர்ஆன் ஹதீஸ் கூறிய, இமாம்கள் தெளிவுபடுத்திய அந்த அல்லாஹ்வுடைய வர்ணிப்புகளை, சிபத்துகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்று யகூதிகள் நினைத்தார்களே. இப்படி இந்த கொம்பை கொண்டு, இந்த ஷைத்தானுடைய கொம்பை கொண்டு வாங்க வேண்டிய அத்தனை வேலைகளையும் அவர்கள் யகூதிகள் வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இவர்கள் இந்த ஷைத்தானுடைய கொம்பான் இந்த வஹாபிகள் இப்பொழுது அல்லாஹ்வுடைய சிபத்துகள் அப்படி இப்படி, அவன் ஏற்கிறான், வருகிறான், போகிறான், வருகிறான், ஓடுகிறான், இப்படி எத்தனையோ ஜாதி, நரகத்துல கால போடுகிறான், இப்படி அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கின்றது, இப்படி எத்தனையோ விதமாக அல்லாஹ்வுடைய சிபத்துகளை எல்லாம் மாற்றி விட்டார்கள். யகூதிகளுடைய திட்டத்தை வஹாபிகள் நிறைவேற்றுகின்றார்கள். அடுத்தது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இப்பொழுது பயன் இல்லை. அவர்கள் வந்தார்கள், எங்களுக்கு வேதத்தை தந்தார்கள், சென்றார்கள், அவ்வளவுதான். இப்ப நாங்க அவங்களுக்கு செலவாத்தி செஞ்சா அவங்களுக்கு அது போய் சேரும். அது இல்லாம இன்று அவர்களால் எங்களுக்கு முஸ்லிம்களுக்கு எந்த பயனும் இல்லை. ரசூலுல்லாஹ்வால் எந்த உதவியும் செய்ய முடியாது. இன்றைக்கு அவங்களுக்கு இயலாது எங்களுக்கு உதவி செய்வதற்கு. அவர்கள் சும்மா, அதாவது இப்ப உதாரணம் சொல்வதென்றால், காபிர் ஒரு காபிரை அவன் செத்து அவனை அடக்கினால், புதைத்தால் அவனால் எதுவுமே செய்ய முடியாது உலகத்துல. அதே லெவல் மாதிரிதான் இந்த ரசூலுல்லாஹ்வாலும் எந்த பிரயோசனமும் இல்லை என்ற இந்த இஸ்லாத்துக்கு விரோதமான யகூதி கொள்கையை இந்த வஹாபிகள் மூலம், ஷைத்தானுடைய கொம்பு மூலம் இன்று பரத்தி கொண்டிருக்கின்றார்கள், பரவி இருக்கின்றது. யகூதிகளுடைய திட்டம் வஹாபியத்தால் நிறைவேறி கொண்டிருக்கின்றது. அடுத்து சஹாபாக்களின் கொள்கையை மறைப்பது. எங்கு பார்த்தாலும் குர்ஆன் சுன்னா என்று சொல்லும் பொழுது அனைவருக்கும் என்னமோ ஒரு மலைப்பு ஏற்படுகின்றது. அடைய அந்த கிதாபு, இந்த கிதாபு, அந்த இமாம், இந்த செய்கு, அவங்க இவங்கன்னு சொல்லுவதை விட குர்ஆன் ஹதீஸ் தானே நேரடியாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய குர்ஆன், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், இதைத்தானே பின்பற்றணும் என்று நல்ல கவர்ச்சியான அழகான வார்த்தை. இதோட நோக்கம் என்ன? சஹாபாக்கள் என்ன குர்ஆன் ஹதீஸுக்கு எந்த விளக்கம் சொல்லி இருக்கின்றார்களோ, குர்ஆன் வசனங்களுக்கு எந்த விளக்கம் சொல்லி இருக்கின்றார், அத்தனையும் அவர்கள் புறக்கணிக்கின்றார்கள். குர்ஆன் ஹதீஸ்
அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். இது மட்டும் தான் பார்க்கிறது. அதுக்கு விளக்கம் சஹாபாக்கள் சொன்ன அத்தனை விளக்கத்தையும் நிராகரிக்கின்றார்கள். சஹாபாக்களுடைய விளக்கத்தை நிராகரிச்சா குர்ஆனும் இல்லை, ஹதீஸும் இல்லை. இந்த விதமாக யஹூதிகள் வஹாபிகளை பயன்படுத்தி இஸ்லாத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தது, நிகரற்ற மதுஹப் சட்ட பொக்கிஷத்தை அளிப்பது. இன்றைக்கு உலகத்துல எங்கட நாட்டுக்கு உங்களுக்கு தெரியும், பார்லிமெண்ட்ல கான்ஸ்டிடியூஷன் சொல்லி இந்த சட்டம் இருக்கின்ற இலங்கைக்கு உள்ள சட்டம். அது மாதிரி ஒவ்வொரு நாடு, இந்தியாவுக்கு, பாகிஸ்தானுக்கு, மற்ற நாடு, அமெரிக்கா எல்லாரும் இருக்கின்றது. அது மாதிரி ஐக்கிய நாடு சபை கண்டிஷன் இருக்கின்றது. இப்படி எல்லா நாடுகளுக்கும் சட்டம் இருக்கின்றது. அதாவது சாதாரண நாட்களில் பெரிய பெரிய லோயர்மார், பெரிய இந்த சட்டத்துறையில உலகத்துல நிகரில்லாத மிகவும் உயர்ந்த தரத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் தான் ஒவ்வொரு நாட்டிலே சட்டத்தை அமைக்கின்றார்கள். ஆனால் இஸ்லாமிய சட்டத்துறையோட கிட்ட வைக்கும் பொழுது அதெல்லாம் எதுவும் நத்திங். அந்த அளவுக்கு விசாலமான நுணுக்கமான 1400 வருடமாக இன்று வரை இருக்கக்கூடிய சட்டத்துறை தான், அதாவது வெளிநாட்டு காவிர்கள் கூட பேரறிஞர்கள், சட்டத்துறை சம்பந்தப்பட்ட பேரறிஞர்கள் எல்லாம் இஸ்லாமிய சட்டத்துறை மதுஹப் சட்டத்தை எல்லாம் பார்த்து அவர்கள் வியப்படைகின்றார்கள். எந்த விதமாக இவர்கள் இந்த சட்டங்களை ஆக்கியிருக்கின்றார்கள், இவருடைய மூளை பலம், சிந்தனை பலம் எப்படி இருக்கின்றது என்றெல்லாம் வியப்படைகின்றார்கள். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த சட்டத்துறை என்ற மதுஹபை அப்படியே கேன்சல் பண்ணி இருக்கிறார்கள். ஷைத்தானுடைய கும்பாகி இந்த வஹாபியத்து யஹூதிகளுடைய தேவை இவர்கள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். உலகத்திலே மதுஹபுக்கு நிகராக மதுஹப் சட்டத்துக்கு நிகராக உலகத்தில் எந்த நாட்டிலும் சட்டம் இல்லை. எல்லா சட்டமும் காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டு, உங்களுக்கு தெரியும் இலங்கையில் எத்தனை முறை நாங்க சின்னத்துல ஒரு சட்டம், இப்போ ஆயிட்டால் ஒரு சட்டம், ஆயிட்டால் ஒரு சட்டம், இப்போ சட்டம் காலத்துக்கு காலம் சட்டம் மாறுகின்றது. ஆனா மதுஹப் சட்டம் அப்படி மாறுவதில்லை. எனவே ஆச்சரியப்படுகின்றார்கள், இமாம்கள் என்றால் யார், எவ்வளவு பெரிய சிந்தனை உள்ளவர்கள் என்று அந்நியர்கள், பெரிய அறிஞர்கள் வியப்படையக்கூடிய இந்த சட்டத்துறை, அதுக்குத்தான் மதுஹப் என்று சொல்லப்படுகின்றது. அதை அளித்தார்கள் யஹூதிகள் இந்த வஹாபிகள் மூலம். அளித்தாரென்றால் அவங்கள பின்பற்றுபவர்களுக்கு அந்த சட்டம் தெரியாது. அடுத்தது, அவுலியாக்களோட தொடர்புகளை இல்லாமக்கிறது. அவுலியாக்கள் யாரு? நபி, அல்லாஹ் இருக்கிறான், உலகத்தில் மனிதர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹை பத்தி எங்களுக்கு தெரியாது, எந்த தொடர்பும் இல்லை. சட்டம் என்ன, எப்படி அல்லாஹ் எப்படிப்பட்டவன், நாங்க எப்படி வாழணும் எங்களுக்கு தெரியாது. இதுக்கு அல்லாஹ் என்ன செய்தான்? நபிமார்களை அனுப்பினான். அல்லாஹ்வுடைய தூதர். மனித சமுதாயத்துக்கும் அல்லாஹ்வுக்கும் நடுப்பட்டவர்கள் நபிமார்கள். சரி, நபிமார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவித்து, சட்டத்தை அறிவித்து, இப்படி வாழுங்கள் இப்படி வாழுங்கள் அறிவித்தான். அவர்கள் சொன்னார்கள், மக்கள் வாழ்ந்தார்கள், வெற்றி பெற்றார்கள். சரி, நபிமார்கள் இல்லை, ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு நபிமார்கள் இல்லை. அப்ப யார் அல்லாஹ்வுக்கும் மக்களுக்கும் இடையில் இந்த இஸ்லாத்தை எத்தி வைப்பது? சட்டத்துறைக்கு அந்த இமாம்கள். அது மாதிரி வாழ்க்கை, அந்த சட்டத்தை அமுல் நடத்தக்கூடிய தர்பியத்தான அந்த முறைக்கு அவுலியாக்கள். எனவே இந்த அவுலியாக்கள் தான் இன்றைக்கு எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில இருக்கக்கூடிய, அல்லாஹ்வை எங்களை காட்டித்தரக்கூடிய, இந்த இப்படியா நடக்கணும், இந்த சட்டத்தை இப்படித்தான் பின்பற்றணும் என்று எங்களுக்கு சொல்லித்தரக்கூடியவர்கள் அவுலியாக்கள். எனவே இந்த அவுலியாக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் சமூகத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை அறுத்து விட்டால் அல்லாஹ் பற்றி ஒன்றும் தெரியாது, நினைத்ததே பேசலாம், வஹாபிகளுக்கு இஸ்லாத்தை மாற்றி அமைக்கலாம் என்ற காரணத்தினால் இவர்கள் இப்பொழுது இந்த அவுலியாக்களுடைய தொடர்புகளை அழித்து, அதாவது தரிக்கத்து வேண்டாம் என்றால் அவுலியாக்களுடைய தொடர்பு வேண்டாம் என்று அழித்து இருக்கின்றார்கள் அவர்களை பின்பற்றக்கூடிய மக்கள் மத்தியில், முஸ்லிம்கள் மத்தியில். எனவே அவுலியாக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் உள்ள தொடர்பை பிரிச்சா அல்லாஹ்வை பற்றி தெரியாது, எப்படி இந்த மதுஹபை பின்பற்ற வேண்டும், எப்படி சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்பது தெரியாமல் போகின்றது. அந்த வேலையை, யஹூதிகளுக்கு தேவையான வேலையை அல்லாஹ் சொன்ன மாதிரி, நாங்க யஹூதியத்தை பின்பற்றாத வரையில யஹூதி திருப்தி அடைய மாட்டேன் என்ற அந்த வேலையை இந்த வஹாபிகளை கொண்டு யஹூதிகள் நசாராக்கள் வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தது, கடல் போன்ற அறிவு பொக்கிஷங்கள், இதுகளை எல்லாம் அளிப்பது. இன்றைக்கு எந்த மார்க்கத்துல, இலங்கையில் இருக்கக்கூடிய பிற மதங்கள் உங்களுக்கு தெரியும், 2-3 மதங்கள், அது மாதிரி உலகத்துல நிறைய மதங்கள் இருக்கின்றன. இந்த எந்த மதத்திலும் இல்லாத அளவுக்கு அந்த மதங்களுக்கு வேணுமெண்டா கூடினா 100-200 புஸ்தகங்கள் தான் இருக்கும். அவருடைய அந்த அவங்களுடைய லைப்ரரிகளை போய் பார்த்தா அவங்களுக்கு தெரியும், அவ்வளவு பெரிய இதுகள் இல்லை. கூடினா 100, இல்லாட்டி 200, இவ்வளவுதான். ஆனா இஸ்லாத்துல அப்படி இல்லை. ஒவ்வொரு
இந்த இலங்கையில குறைச்சல், அரபு நாட்டுல போய் பார்த்தா விளங்கும். லைப்ரரிகளுடைய சைஸ் எப்படி சொல்லி லட்சக்கணக்கான கிதாபு, அறிவு பொக்கிஷங்கள், எத்தனையோ விதமான அறிவுகள். இந்த அறிவுகளை எல்லாம் இந்த இமாம்கள் முஸ்லிம் உம்மத்துக்கு தந்தார்கள். இந்த அறிவு பொக்கிஷங்கள் அத்தனையும் அழிக்க வேண்டும், எதிர்க்க வேண்டும், இல்லாமலாக்க வேண்டும். முஸ்லிம் உம்மத்துக்கும் அதுக்கும் இடையில் உள்ள தொடர்பை அறுக்க வேண்டும். அதனால்தான் குர்ஆன் சுன்னா மட்டும் இவர்கள் சொல்வது. அந்த கிதாபுன்னு பார்க்காமல் இருக்க வேண்டும். அப்படி பார்க்காமல் இருந்தால் அந்த அறிவுகள் எல்லாம் அழிந்துவிடும். எனவே இஸ்லாத்தை அழிப்பதற்கு இது ஒரு வழியை இவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் நிகரில்லாத அறிவு பொக்கிஷங்களை பெற்ற முஸ்லிம் சமூகத்துக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது, இப்படியெல்லாம் செய்து உண்மையான இஸ்லாத்தை அழிச்சு போலியான இஸ்லாம், அதாவது ரசூல்ல கொண்டு வந்த இஸ்லாம் இல்லாம ஒரு போலியான இஸ்லாம், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் சம்பந்தம் இல்லாத போலியான கவர்ச்சியான போலியான ஒரு இஸ்லாத்தை அமைப்பு தான் இந்த வஹாபியத்துடைய திட்டம். அடுத்தது, குர்ஆனுக்கு தவறான பொருள் கூறி இந்த குர்ஆனை அழித்தல். இன்று வஹாபிகளுடைய தர்ஜுமத்துல் குர்ஆன் வீட்டுக்கு வீடு எங்க பார்த்தாலும் இலவசமாக கிடைக்கின்றது. சுன்னத்து வல் ஜமாஅத் தர்ஜுமத்துல் குர்ஆன் வீடுகள் இல்லை பொதுவாக. ஆனா வஹாபி தர்ஜுமத்துல் குர்ஆன் வஹாபி உடைய வீடுகள்ல லைப்ரரிகள்ல நிறைஞ்சி, எங்கட சுன்னத்து வல் ஜமாஅத் வீடுகள்லயும் வஹாபி தர்ஜுமத்துல் குர்ஆன். என்ன, அவர்கள் இந்த குர்ஆனுக்கு சஹாபாக்களும் இமாம்களும் தாபியங்கள் தபு தாபியங்கள் இமாம்கள் இவங்கள் எல்லாம் சொன்ன அந்த கருத்தை விட்டு இவர்களுடைய வஹாபி தலைவர்கள் சொன்ன கருத்தை குர்ஆனுக்கு கொடுத்து இதுக்கு குர்ஆன் என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள். முஸ்லிம் வீடுகள் எல்லாம் இதை பரப்பி இருக்கின்றார்கள். எனவே இதனுடைய விளைவு என்ன? குர்ஆன் இல்லை. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டியிருந்தால், குர்ஆனில் இருக்க 2 விதமான ஆயத்துக்கள் நான் ஏற்கனவே ஒரு பயான்ல சொன்னேன். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்கிறான், இதுல 2 விதமான ஆயத்து, முத்தஷாபி, முஹ்கம். முஹ்கம் என்றா தெளிவான அறிஞர்களுக்கெல்லாம் சரியா விளங்கக்கூடிய ஆயத்துக்கள். இன்னும் ஒரு விதமான ஆயத்து பல கருத்து, ஒரு சொல் இருக்கும், அதுக்கு பல கருத்து இருக்கும். இந்த பல கருத்துல ஏதோ ஒரு கருத்து, இந்த கருத்து தான் சரி, மற்ற கருத்துக்கள் அந்த இடத்துக்கு பொருத்தம் இல்லை. இப்படியானது இதெல்லாம் விளங்கினது ரசூலுல்லாவுக்கும் சஹாபாக்களுக்கும் பெரிய இமாம்களுக்கும் தான் அது விளங்கினது. அவர்களுடைய தப்சீர்களிலே அதை எழுதியிருக்கின்றார்கள். எனவே இந்த விளக்கங்களை எல்லாம் விட்டு இவர்களுடைய வஹாபி தலைவர்கள் சொன்ன விளக்கத்தை சொல்லி அதை குர்ஆன்ல அதாவது அச்சடித்து குர்ஆனாக அதை மக்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு சிறிய ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். இந்த ஒரு சொல்லுக்கு பல கருத்து, அது உங்களுக்கு நான் சொல்லித்தான் அறிய வேண்டும் என்று இல்லை, அது எல்லா மொழியிலும் அது இருக்கின்றது. ஒரு மொழியை சரியா படித்தவங்களுக்கு, தமிழோ இங்கிலீஷோ சிங்களமோ படித்தவங்களுக்கு தெரியும், எல்லா மொழியிலும் இருக்கின்றது. சரி, உதாரணத்துக்கு கொண்டு வைப்போம். ஓடு என்று சொன்னால் ஒரு பொருள் கூரை போடுகின்ற ஓடு, இன்னும் ஒரு பொருள் என்ன, ஓட சொல்றது, ரன்னிங். சரி, இப்போ கூரையிலிருந்து அந்த பாஸ் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறான், ஓடு போட்டு கொண்டிருக்கிறான். அப்ப அவன் சொல்கிறான், இந்த கீழிருந்து ஓடு தரக்கூடியவனுக்கு ஓடு ஓடு என்று சொல்லி அவன் சொல்கிறான். இந்த கீழ் இருக்கிறவன் இப்போ ஓட்டம் எடுக்கிறான், ஓடுகிறான். என்ன விளைவு? இப்ப இவன் ஓடினது ஒரு தவறு, அவனுக்கு ஓடு போட இயலாத அடுத்த தவறு, இப்ப அவனுக்கு எரிச்சல். இது ஒரு சொல், ஓடு என்று சொல். இது மாதிரிதான் குர்ஆன்ல ஹதீஸ்ல பல கருத்துள்ள, இது 2 கருத்து, ஆனா குர்ஆன் ஹதீஸ்ல பல கருத்து. இஸ்தவான்ற அந்த கருத்துக்கு சொல்லுக்கு அர் ரஹ்மான் அல்லல் இஸ்தவான்ற சொல்லுக்கு இஸ்தவான்ற சொல்லுக்கு 6-7க்கு மேல கருத்துகள் இருக்கின்றன. எனவே இதுல பொருத்தமான சஹாபாக்கள் சொன்ன, இமாம்கள் சொன்ன அந்த கருத்தை மட்டும்தான் எடுக்க வேண்டும். வஹாபிகள் அந்த கருத்தை எல்லாம் எடுத்து வீசிவிட்டு வஹாபிகளுக்கு தேவையான, யஹூதிகளுக்கு தேவையான கருத்தை இந்த தர்ஜுமத்துல் குர்ஆன்ல போட்டிருக்கின்றார்கள். எனவே குர்ஆனை இந்த விதமாக அழித்து விட்டார்கள். இது வஹாபியத்துடைய வேலை. வஹாபியத் என்றால் என்ன என்பதற்கு ஒரு விட. சரி, அடுத்தது, ஹதீஸ்ல ஏராளமானவற்றை, ஒன்றல்ல ரெண்டல்ல, நீங்கள் அறிந்தால், சிந்திக்கக்கூடியவர்கள் அறிந்தால் ஆச்சரியப்படுவீர்கள். பல ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை, 10,000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள், பல சொன்னா 2-3 நீங்க நினைக்கலாம், 10,000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் ரசூலுல்லாவுடைய காலத்திலிருந்து முஸ்லிம் உம்மத்துகள் பின்பற்றின, இமாம்கள் அவுலியாக்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்ட 10,000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை நிராகரித்திருக்கின்றார்கள் இந்த வஹாபிகள். இதுதான் யஹூதிகளுக்கு தேவை. ரசூலுல்லாவுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில உள்ள தொடர்பை அறுக்க வேண்டும் என்பது அவர்களுடைய யஹூதிகளுடைய தேவை. அதை இவர்கள் செய்திருக்கின்றார்கள். ஹதீஸ்கள், ரசூலுல்லாவுடைய ஹதீஸ்கள், சஹாபாக்கள் சொன்ன மௌகூபான ஹதீஸ்கள், இப்படியான ஹதீஸ்கள் 10,000க்கும் மேல அளித்திருக்கின்றார்கள். இது ஒருத்தர் முஸ்லிம் சமூகத்துக்கு தெரியாது. வஹாபியத்தா என்னான்னு முழிக்கிறார்கள். இதுதான் வஹாபியத்து. சரி, அடுத்தது,
இஸ்லாத்தை பாதுகாத்தோரோட சின்னங்களை அழிப்பது, அதாவது கபர்களை. ஒரு நாட்டில் ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய இஸ்லாத்தை பாதுகாத்தவர்கள் சஹாபாக்கள், இமாம்கள், அவுலியாக்கள் நிறைய இருக்கின்றார்கள், பெரிய பெரிய உலமாக்கள். இவர்களுடைய இந்த கபர்கள் இருந்தால் அவர்களுடைய அந்த சட்டங்கள் உலகத்தில் வாழும். யாருக்கும் தெரியுமா இந்த இமாமுடைய கபரு, இந்த அவுலியாவுடைய கபரு என்று சொல்லி அவர்களுடைய அவர்கள் கொண்டு வந்த அந்த இஸ்லாம் இந்த சமூகத்திலே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கும். ஆனா அப்படியே தரமட்டமாக்கி போட்டா, அப்படியே மறைச்சி போட்டுட்டா தாரண்டு தெரியாது. அப்படியே நிலம், இங்கே நிலம், அங்கே நிலம், அங்க கிரவுண்ட் மாதிரி ஆயிடும். எனவே அதுக்கு பிறகு இல்லாடி காடாகிடும். எனவே அவங்களுடைய அந்த சட்டங்கள், அவங்க வாழ்ந்த முறைகள் எல்லாம் இந்த பிறகு வரக்கூடிய சமூகத்துக்கு தெரியாமல் போகின்றது. எனவே பழைய அந்த இஸ்லாம் அழிகின்றது. இப்படியாக முழு உலகத்திலும் இவர்கள் இந்த வஹாபிகள் சஹாபாக்கள், தாபியங்க, இமாம்கள், அவுலியாக்கள், உலமாக்கள் அவர்களுடைய கபர்களை எல்லாம் அழித்து, பழைய அவர்களுடைய அந்த கபர் சின்னங்களை எல்லாம் அழித்து முஸ்லிம் உம்மத்தை தனிப்படுத்தி இருக்கின்றார்கள். யஹூதியத்தை நோக்கி இவர்கள் அழைத்து கொண்டு போகின்றார்கள், அவுலியாக்களை விட்டும் தவிர்த்து. அடுத்தது இஸ்லாமிய வரலாறு. இஸ்லாமிய வரலாற்று, இஸ்லாம் எப்படி வளர்ந்தது, எப்படி என்ன விதமாக ஒவ்வொரு நாட்டில் அது மாற்றம், இந்த சாதனைகள் நிலைநாட்டி இப்படியா இந்த அவுலியாக்கள் இமாம்களுடைய சாதனைகள், அவர்கள் இந்த நாடுகளை பிடித்த முறைகள் இப்படி நிறைய இருக்கின்றன. இந்த வரலாறுகளை எல்லாம் இவர்கள் வஹாபியத்தை அப்படியே மூடி இருட்டறையில் வைத்து விட்டார்கள். அதை பற்றி பேசுவதில்லை. பேசாமல் முஸ்லிம்களை இருட்டிலே வைத்து அந்த வரலாற்றிலிருந்து, இஸ்லாமிய பொற்கால வரலாற்றிலிருந்து முஸ்லிம்களை கண்ணை கட்டி இங்கே குருடர்களாக வைத்திருக்கின்றார்கள். இது வஹாபியத்தோட ஒரு வேலை. யஹூதிகளுக்கு தேவைதான். அடுத்து இஸ்லாத்தை பாதுகாத்தோரின் மனாக்கிபுகள், அவர்களுடைய மகத்துவங்களை அளிப்பது, அதுதான் மௌலிதுகள். மௌலிதுவானம்ன்றா எங்கட ஆட்கள் நினைச்சு அப்படி மௌலிது கத்தம் கந்திரி கந்திரிவானம் என்று சிம்பிளா ஒன்றுமில்லை. மௌலிது என்று சொன்னா சுபான மௌலிது என்றா என்ன, ரசூலுடைய மகத்துவம். அது மாதிரி இப்ப நாங்கள் முஸ்லீம் எல்லாதாலும் எடுத்துக்கொள்வோமே. அதாவது ஆம்ஸ்ட்ராங் சந்திரன்ல ஒன்றாவது கால இறங்கின அவரை பத்தி ஒரு அமெரிக்காவில் புஸ்தகம் எழுதியிருக்கேன்னு வைப்போம். ஆம்ஸ்ட்ராங் இப்படி பிறந்தார், இப்படி வளர்ந்தார், இந்திய ஸ்கூல்ல படிச்சார், இப்படி படிச்சார், இப்படி படிச்சார், இந்த காலேஜில் படிச்சார், இப்படி விஞ்ஞானி ஆனார், அங்கே போனார், இங்கே போனார், அப்படி போய்த்து சந்திரனுக்கு போனார் அப்படின்னு சொல்லி இதை பத்தி எழுதினா இதுக்கு பேர் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனாகிபு. இது இந்த அதாவது மனிதர்கள் இல்ல மாணவர்கள் அறிய வேண்டுமா அல்ல தேவையில்லையா? அமெரிக்க சமூகம் அல்லது பொதுமக்கள் இதை அறிய வேண்டுமா அல்லது தேவையில்லையா? அறிய வேண்டும். அறிஞ்சாத்தான் அவங்களுக்கு அந்த அதை தொடர்ந்து செய்யலாம், அந்த வழியில போகலாம், தன்னுடைய வரலாற்றை பற்றி அறியலாம். அது மாதிரி அவுலியாக்கள்ட நபிமார்கள்ட மகத்துவங்கள், அவர்களுடைய சாதனைகள், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த வரப்பிரசாதங்கள், மோஜிசாத்துக்கள், அற்புதங்கள், இதுக்கு பேர் தான் மௌலிது. அப்ப இதை மௌலிதுவானம் கந்திரிவானம் அப்படி சொன்னா அப்படியே அதை அழிச்சு போட்டா எங்கட இந்த முஸ்லிம் இஸ்லாமிய சமூகத்துல யாருமே புனிதவான்கள் இல்லை, அல்லாஹ்வுடன் தொடர்புள்ளவர்கள் இல்லை, மகத்தானவர்கள் இல்லை என்ற ஒரு நிலை ஏற்படுகின்றது. இப்ப அப்படித்தான் வஹாபியத்துக்காக இருக்கின்றது. இப்ப எங்கட அவுலியாக்களுக்கு இமாம்களுக்கு மகத்துவம், புனிதம், அவங்களுடைய புகழ் எல்லாம் உலகம் எல்லாம் பரவி இருந்தது. வஹாபிக்கு அப்படி யாரும் இல்லை. எந்த வஹாபி தலைவன், இந்த அல்பானி எடுத்துக்கொள்ளட்டும் அல்லது இப்னு அப்துல் வஹாப் எடுத்துக்கொள்ளட்டும் அல்லது இந்த இப்னு உசைமின், அவங்க இவங்க இப்னு பாசன் இருக்கக்கூடிய இவங்களை பத்தி தமிழ்ல எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது, தமிழ்ல குறைவு. ஆனா அரபுல முழு உலகத்திலும் அவர்களுடைய தவறுகளை எல்லாம் எடுத்து பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள் இன்று. காரணம் அவங்களுக்கு மகத்துவம் இல்லை, அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை. அவர்கள் சாதாரண மனுஷர்கள் விட தரங்கட்டவர்கள், அறிவு என்று பேசினாலும் அறிவை குழப்பியவர்கள். எனவே அவர்களுக்கு எந்த அந்தஸ்தும் இல்லை. அவர்களுக்கு மௌலிது கிதாப் எழுத இயலாது. அவர்களை பற்றி ஒரு மௌலிது யாருக்கும் எழுத இயலாது. பொய்யத்தான் எழுத முடியும், வழிகேட்டைத்தான் எழுத முடியும். எனவே அந்த மனாக்கிபுகளை, மகத்துவங்களை அளித்து நபிமார்கள், அவுலியாக்கள், இமாம்களுடைய அந்த சிறப்புகளை விட்டும் முஸ்லிம்களை தூரமாக்குவது வஹாபியத்துடைய வேலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். யஹூதிகளுக்கு தேவையானது. அடுத்தது யஹூதி நசராக்களை தலைவராக்கள். அது உங்களுக்கு தெரியும். இப்ப இன்று பொதுவாக சொல்ல போனா இந்த அரபு நாட்டில் இந்த யுத்தத்தில் என்ன நடந்திருக்கின்ற யஹூதி நசராக்களைத்தான் அதிகமான இந்த அரபிகள் பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள். அது நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது மாதிரி எல்லா விஷயங்களும் யஹூதி நசாராக்கள், இஸ்ரேல், அமெரிக்கா சொல்ற மாதிரி தான் முஸ்லிம்களும் போகக்கூடிய அந்த நிலைமை அமைத்திருக்கின்றார்கள். அடுத்தது
செய்த அமல்கள் அழித்தல். முஸ்லீம்கள் நல்ல அமல்கள் செய்திருக்கின்றார்கள், எவ்வளவு அமல்கள், சுருக்கத்துக்கு போவதற்காக வேண்டி எவ்வளவு அமல்கள் செய்திருக்கின்றார்கள். இந்த அமல்களை அகீதாவை மோசமாக்குவதன் மூலம் அல்லாவை பற்றி ரசூல்லாவை பற்றியுள்ள அகீதாவை, மறுமையை பற்றியுள்ள அகீதா நிர்ணயம், கோட்பாடு, இது சம்பந்தப்பட்ட இந்த அகீதாவை, கொள்கையை முஸ்லிம்களிடத்தில் மாற்றுவதன் மூலம் என்ன நடக்கின்றது? இங்கள் அகீதாவை மாற்றி இங்கள் அமல் செய்கிறார்கள், தொழுகின்றார்கள், நோன்பு பிடிக்கின்றார்கள், அதை செய்கிறார்கள், இதை செய்கிறார்கள், உம்ரா போகிறார்கள், அஜி போகிறார்கள், தான தர்மம், சதக்கா, பள்ளி கட்டுறது எல்லாம் செய்யுது, தாடி வச்சு, அது எல்லாம் சரி. ஆனா இங்கெல்லாம் அகீதா மோசம். இது விளைவு என்ன? அகீதா மோசம் என்றதுனால இவங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை, ஈமான் இவர்களுடைய கல்புக்கு இறங்குவதில்லை, இவர்களுக்கு எந்த விதமான ஆத்மீக பவரும், ஆத்மீக சக்தி, ஆத்ம சக்தி ஏற்படுவதில்லை. எனவே இந்த விதமாக வெறும் மனிதனாக, எந்த சக்தியும் இல்லாத, ஆத்ம சக்தி இல்லாத மனிதனாக, ஈமான் இல்லாத மனிதனாக மாற்றுவது முஸ்லீம்களை யஹூதிகளோட தேவை வஹாபி நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். அது அடுத்தது ஈசால் சவாபு போய் புனிதராவதை அளித்தல். ஒரு முஸ்லீம்கள் மூத்தாகின்றார்கள், உங்களுக்கு தெரியும். எத்தனையோ விதமான ஈசால் சவாப், அவர்களுக்கு சவாபு சேர்க்கக்கூடிய, அவங்களுக்கு வபாத்தானதுக்கு பிறகு தான தர்மம் செய்யலாம், அவர்கள் கலாவா இருந்த ஏதாவது நோன்புகள் அப்படி இப்படி இருந்தால், ஹஜ்ஜுகள் இந்த அதுகளை செய்யலாம், அவருக்கு பின்னால் உள்ள வாரிசுகள் குர்ஆன் ஓதலாம், தான தர்மங்கள் செய்யலாம். சரி, இதில் ஆக லேஸ் என்ன? தான தர்மம் செய்ததும் சரி, அதுக்கு உள்ள வசதி இருக்க வேண்டும், பணம் இருக்க வேண்டும், வசதி இருக்க வேண்டும். ஆனா குர்ஆன் ஓது எப்படி? ஆக லேசி. சும்மா ஒரு இடத்துல இருந்து கொண்டு, கட்டையில் இருந்து கொண்டு, ஒரு கதிரையில் இருந்து கொண்டு, அல்லது வழியில போற நேரம் 3 குல்ஹுவல்லா ஓதி, வழியில போற நேரம் அல்ல பஸ்ல போற நேரம் சும்மா நாங்க 3 குல்ஹுவல்லா ஓதி, யா அல்லாஹ் இந்த 3 குல்ஹுவல்லாவுடைய சவாபை இந்நாளுக்கு சேர்த்து வை என்று நாங்க மனதால நினைச்சு, இல்லாட்டி வாயால செல்லு அல்லாட்ட, அல்லாத சேர்த்து வைக்கிறான். 3 குல்ஹுவல்லா ஒரு குர்ஆன் ஓதினா சவாபு. அப்ப எவ்வளவு லேசி? பணக்காரனுக்கும் லேசி, எளியவனுக்கும் லேசி, ஆகவே அறவே வசதி இல்லாதவனுக்கும் லேசி. எனவே அப்படி போய் அந்த சவாபு போய் அந்த கபரிலே இருக்கக்கூடியவர் அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து தப்புகின்றார், அல்லாஹ் வேதனையை குறைக்கின்றார். அவருடைய தர்ஜா கபரில் இருக்கின்ற, மௌத்தாகி கபருக்கு போற நேரம் எப்படி இருந்தாரோ அதை விட அவருடைய அந்தஸ்து கூடி இருக்கின்றது. அல்லாஹ் அவருக்கு நல்ல நியமத்துகளை கொடுக்கின்றான். அவர் செய்திருக்கின்ற பாவங்களை இந்த சவாபு மூலம், பிறகு வரக்கூடிய சவாபு மூலம் அல்லாஹ் மன்னிக்கின்றான். யஹூதிகளுக்கு தேவை எப்படி? அதே இல்லை. முஸ்லிம் உண்டு மூத்தானா அவன் அப்படி முடியணும், உலகத்துல தான் விதத்துல வாழ்ந்தான், அதுக்கு புறம் அவனுக்கு கொண்டு போகக்கூடாது, அவன் முன்வரக்கூடாது, அவன் சொர்க்கவாதியாக கூடாது, யஹூதியில போல நரகத்தை தான் போகணும். ரெண்டுத்துக்காக வேண்டி இது கர்ண ஷைத்தான், அந்த ஷைத்தானுடைய கொம்பு, பிரிட்டிஷ் யஹூதிகளுடைய கொம்பான இந்த வஹாபியத்தை பயன்படுத்தி குர்ஆன் ஓதாதே, லேசான வேலை, எல்லாம் பணக்காரனும் செய்யணும், எளியவனும் செய்யணும் என்று அதை தடுத்திருக்கின்றார்கள். இதுதான் வஹாபியத். அந்த கபருக்கு போனவரை கூட சொர்க்கத்துக்கு அனுப்பாம தடுக்கிறது, சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வேலைகளை செய்யாமல் தடுக்கிறது வஹாபியத். அடுத்தது பெற்றோர்கள், தன்னுடைய பெற்றோர்களை கூட காபிர். எப்படி நடந்த ஒரு சம்பவம், இப்போ ஒரு 3-4 வருஷத்துக்கு முந்தைய ஒரு இடத்துல சாப்பாடு, கல்யாண கூடத்துல சாப்பாடு சீட்டு விட்டு வெளியே வந்து நான் ஒரு ஆளோட காட்சி கொண்டு, ஒரு வஹாபி ஆளுண்ட எங்க ஊர்ல. அப்ப நான் அவர்கிட்ட காட்சி கொண்டு இருக்கும்போது நான் கேட்டேன், இப்படி அவங்களோட வாப்பா உம்மா எல்லாம் இந்த கொள்கையில அவங்கள தரிக்கத்துல தானே இருந்தது, அவங்கள வசீலா தேடினா கந்திரி கொடுத்தா அப்படியெல்லாம் செஞ்சுதானே, இந்த இப்ப நீங்க இந்த மறுமையில நீங்க எங்க இருப்பீங்க, அவங்க வேற எங்க இருப்பீங்க, அவங்க இப்ப உங்களோட பார்வையில பார்த்தா அவங்க நரகத்துல வேண்டி சொல்லி, அதுக்கு இவர் சொல்றாரு, இல்ல நாங்க அவங்களுக்காக வேண்டி எல்லா இடத்துல துவா கேட்டுக்கொண்டுதான் ஈச்சான்னு சொல்லி. நான் சொன்னேன், நாங்களும் சொல்றேன் சிறுக்கெல்லாம் மன்னிச்சில்லைன்னு சொல்லி, உங்களோட வஹாபி கொள்கையில எல்லாரும் மேடைக்கு மேடை சொல்வது சிறுக்க மன்னிக்கலையா, அப்ப உங்களோட வாப்புக்கு மட்டும் சிறுக்கு மன்னிச்சு அவங்களோட துவா கேட்டுக்க எடுக்கும். இவருக்கு பேச்சு இல்லாம வாய்ப்பத்தினார் அவர். அப்ப எந்த அளவுக்கு இவர்கள் தன்னுடைய பெற்றோர்களை கூட முஷ்ரிக்கு, காபிர் என்று நினைக்கக்கூடிய அல்லது சொல்லக்கூடியவர்கள் தான் வஹாபிகள். மற்றவர்களை சொல்வது அது சர்வசாதாரணம். ஆனா தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி இந்த தன்னுடைய உம்மா அப்பாவை கூட, தன்னுடைய பாட்டன் கூட, ஆட்சி அப்பா, இவங்களை கூட காபிர்கள், முஸ்லிக்கங்களை அவர்கள் கந்தறி கொடுத்தார்கள், அவர்கள் அந்த மனாக்கபி சோறுதின்றார்கள், அவர்கள் இப்படி செய்தார்கள், அவுலியாக்களத்தை கேட்டார்கள், எனவே அவர்கள் காபிர்கள், அவர்கள் முஸ்லிக்கங்கள் என்று இவர்கள் தங்களுடைய பெற்றோர்களையும் மற்றவர்களையும் காபிர் முஸ்லிக் என்று சொல்வதன் மூலம் என்ன விளைவு? இவர் காபிராகின்றார்.
ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கின்றார்கள், யார் ஒரு முஸ்லிமை காபிர் என்று சொல்கின்றாரோ அந்த சொன்ன சொல் அந்த சொல்லப்பட்டவர் காபிரா இருந்தால் அவர்களை சேரும், சரி பிரச்சனை முடிஞ்சு. அப்படி இல்லை அது திரும்பி வரும். நாங்கள் ஒரு பந்தை அடித்தா ஒரு சோறில் அந்த சோறுக்கு இந்த பொந்து இருந்தால் இந்த பந்து அங்கே போகும், இல்லாவிட்டால் அந்த பந்து எங்கிட்ட முகத்தையும் திரும்பி வரும். ரெண்டு மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஆள் பொய்காரன் ஒரு ஆள் சொல்றது, இந்நாள் பொய்காரன் இந்நாள் சொல்றது. அப்போ அவர் சொல்லப்பட்டவர் பொய்காரன்டா சரி ஓகே பேச்சு முடிஞ்சு. அப்படி இல்லாட்டி அவர் பொய்காரன் இல்லை உண்மையாளன் நினைந்தா அப்போ பொய் சொல்லிக்கிறார் இவர். இந்த தத்துவத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யாரு மற்றவங்களை காபிர் முஸ்லிக் சொன்னார்களோ அந்த குபுரியத்து அவர்கள் இல்லாவிட்டால் அந்த குபுரியத்து பட்டம் இவருக்கு வந்து சேர்கின்றது. எனவே இந்த விதமாக இந்த வஹாபிகள் முஸ்லிம்களை காபிர் சொல்வதன் காரணமாக இவர்கள் ஆட்டோமேட்டிக்காக காபிர் ஆகின்றார்கள். உலகத்துல முஸ்லிம் போல வாழ்கின்றார்கள், ஆனால் அல்லாஹ் இடத்துல காபிர். எங்களுக்கு அவரை பார்த்து அந்த வஹாபியை பார்த்து நீ காபிர்னு சொல்ல இயலாது. அப்படி இஸ்லாத்துல எங்கட சட்டம் இல்லை. இப்படி எல்லாம் நடந்தால் காபிர் ஆகும் என்று எங்களுக்கு சொல்லலாம், பிதத்துக்காரனாகும் என்று எங்களுக்கு சொல்லலாம். அப்படி இல்லாமல் அந்த குஃப்ரியத்துடைய அந்த வார்த்தைகளை சொல்லாதவர்களை பார்த்து எங்களுக்கு சொல்ல முடியாது. ஆனால் இவர்கள் சொல்கின்றார்கள், சர்வசாதாரணமாக சொல்கின்றார்கள். எனவே அப்படி சொல்வதன் மூலம் இவர்கள் காபிர் ஆகின்றார்கள். எனவே இப்படியான இது இன்னும் ஏராளமான விஷயங்கள். வஹாபியத் என்றால் என்ன என்பதற்கு ஒரு வரை விளக்கணும். ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. இப்பொழுது நான் மிக சுருக்கமாக உங்களுக்கு யாராவது கேட்டால் வஹாபியத் என்றால் என்ன இந்த பயானை கொடுத்தால் சரி, இதுல ஆக சுருக்கமாக சொல்லியிருக்கின்றேன். எனவே இப்படிப்பட்ட இந்த வஹாபியத்திலிருந்து முஸ்லிம் உம்மத்து தப்பி தங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருடைய ஈமானையும் இந்த வஹாபியத்தை விட்டும் பாதுகாத்து ஈமான் சலாமத்தாக்கி நாளை கியாமத்தில் நபிமார்கள் சித்தியீன்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் சேர்த்து வைப்பானும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.